தேங்க்யூ ஜி. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் கூட ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் ஆண்டவரே நம்ம ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்குற ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் எங்களுக்கு தேவையான உபகரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான ஆண்டவரே அந்த காரியத்தை எங்கள் மத்தியில் நீர் பேசுவீராக. தடைகளை உடைக்கிற நேசு நாமத்தினாலே ஆண்டவரே உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிரச்சனை எங்களை மூடிக்கொள்ளட்டும். உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை ஆண்டவரே ஆண்டவரை நடத்துவீராக. என்னையும் அபிஷேகத்தை ஆண்டவரே பயன்படுத்துங்க இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் எப்படி இருக்குதுன்னு தெரிலாங்க. இங்கே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது எங்கள் வீட்டிலலாம். அதுக்காக கூலிங்கில் சன் கிளாஸ் போட்டு நான் இங்கே உட்காந்துடல. ஒரு சின்ன ஒரு ஐ ப்ரொசீஜர் நடந்தது எனக்கு, அதனால தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஐம் வேரிங் சன் கிளாஸ். எனிவே, இன்றைக்கு வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த செய்தியை நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதாவது புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் வேதவசம் சொல்லுது. முழுமையான சர்வாயுத வர்க்கம், அதாவது சர்வ ஆயுதம் என்று சொன்னாலே சர்வத்தையும் அது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆங்கிலத்தில் ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். எதெல்லாம் நமக்கு தேவையோ நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டத்தில் நமக்கு தேவையான ஆயுத வர்க்கங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அதை நாம் இந்த கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாக அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஸ்பெஷலி இப்போ நம்ம இதை வாசிக்கும்போது லாஸ்ட் டேஸ் எண்ட் டைம்ஸில் தேவையான ஒரு முக்கியமான ஒரு உபகரணம் வந்து இந்த சர்வாயுத வர்க்கம் தான். ஒன் ஆஃப் த திங். ஸோ அதையை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும், அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுகிறது. ஏன் சர்வாயுத வர்க்கம் நமக்கு அவசியம் என்றால், ஏன் முழு ஹோல் ஆர்மர் ஆஃப் காடை நம்ம போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏனென்றால் நமக்கு ஒரு எதிரி இருக்கான். பிகாஸ் we have the enemy of our soul. நமக்கு ஒரு எதிரி நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நம்ம எழும்பக்கூடாது, நாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே உடைந்து போயிடணும், ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு காரியத்தில் அவன் பயங்கரமான திட்டங்கள்லாம் நமக்கு வச்சிருக்கலாம். ஸோ ஆகினாலே நாம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஸோ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கான். ஏற்கனவே சொன்னேன், நமக்கென்று விரோதமாக ஒரு எதிரி நம்மை விழுங்க வேண்டும், நம்ம வந்து அட்டாக் பண்ண வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருக்கிறோம். விசேஷமாக கடைசி காலத்தில் அநேகர் வஞ்சிக்கப்படும்படியாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய் விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய கோல். அந்த காரியத்தில் அவன் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான், செயல்பட போய்கிறான். அந்த கடைசி காலகட்டத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரப்போது, அந்த நாட்களில் இவன் இன்னும் துரிதமாக இந்த பிசாசானவன் ஒரு சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு தெரிந்து கொண்டிருக்க போகிறான். அப்படியே எவனை விழுங்கலாம்னு சொல்லும்போது அதை டிசெப்ஷனில் யார் அப்படியே விழுங்கி விடலாம் என்று சொல்லி அவன் யோசித்து காத்து கொண்டிருக்கான். அதனால இதை மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனம் முக்கியமாக எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட வசனம் கிடையாது. அவிசுவாசிகளுக்கு இல்லை சாதா விசுவாசிகளுக்கெல்லாம் விட இது வந்து இந்த கான்டெக்ட் யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா சபையினுடைய மூப்பர்களுக்கு எழுதுறாரு பேதுரு. சபையினுடைய மூப்பர்களுக்கு இதை மிகவும் விசேஷமாக எழுதி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லி அந்த இடத்துல வலியுறுத்துகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கான். அப்போ முதிர்ச்சி பெற்ற சபையில இருக்கிற முதிர்ச்சி பெற்றவர்களுக்கு எழுதுகிறாரு பேதுரு. அப்போ இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டு வரோம்னு சொன்னா we are still not safe.
நம்ம எவ்வளோ முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் பாதுகாப்பானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவன் வந்து அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவன் டிசீவ் பண்ணுறதுக்கு, வஞ்சிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். இந்த உபகரணம் மிக 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 முக்கியமான உபகரணம். உபகரணத்திலே டாப் நம்பர் 1 இயேசு கிறிஸ்துனுடைய பிரசனம். 2வது ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஜெபம்னா, எல்லோரும் இணைந்து கோஆபரேட்டிவ் ஜெபம், அன்றன்று உள்ள அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிற அந்த ஜெபம், ராஜ்யத்திற்கு அடிப்படையான அந்த ஜெபம். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் நம்முடைய பொருட்களை கையாண்டோம், பொக்கிஷங்களை கையாண்டோம் என்ற அந்த உபகரணம் நமக்கு அவசியமா இருக்குது. நல்ல உக்கிரானத்துவக்காரனாக நம்ம இருக்கணும். அடுத்தது சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்பதாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்வாயுத வர்க்கத்துக்கு நேராக போவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவினிடத்துல சீஷர்கள் கடைசி காலம் எப்போ வர ஆண்டவரே, எப்போ காலங்களுக்கெல்லாம் முடிவு வரும், எப்போ அவருடைய வருகையெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருப்பானாக என்று சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் 9ஆம் வசனத்துல, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கும் ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போது அநேக இடர்கள் அடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். இது எப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, அந்த லாஸ்ட் மோமெண்ட், கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பன ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பதாக ஒரு 200 ஆண்டுகள் முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல அப்படி ஹைலைட் பண்ணிட்டு அப்புறம் மற்ற காரியங்களை கொண்டு போறாரு. என்ன ஹைலைட் பண்றாருன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அங்க முக்கியமான காரியம். அதை வாசிக்கிறவன், whoever reads let him understand, அதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சிந்திக்க சொல்றாருன்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஹிஸ்டரியில ஒரு சம்பவம் நடந்தது. அதே போல ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. அப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லும் போது சீஷர்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டா புரிஞ்சிடுச்சு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து 200 வருஷத்துக்கு கம்மி தான். எல்லோருடைய மைண்ட்ல இந்த சம்பவம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஹிஸ்டரியில ஆன்டியோகஸ் எபிஃபனிஸ் சொல்ற ஒரு 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 எம்பரர் தேவாலயத்துக்குள்ள புகுந்து அந்த இடத்துல இருந்த எல்லா காரியங்களும் உடைத்து எறிந்து விட்டு கிரேக்க தேவன் அல்லது தேவன் என்று சொல்லப்படுகிற ஜூஸ் எனப்படுகிற கிரேக்க வழிபாட்டின்படி ஜூஸினுடைய சிலையை சொரூபத்தை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வச்சுட்டு எல்லாரும் அந்த சொரூபத்தை வணங்கணும். அது மாத்திரம் இல்ல, தன்னையே கடவுள் என்று சொல்லிட்டான். நான் தான் தேவன், என்ன எல்லாரும் வணங்கணும், அந்த ஜூஸ் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டான். அதுவும் அல்லாம
கடைசி அவன் பண்ண ஒரு காரியம் என்னன்னா, பன்றியை அவன் வந்து பலிபீடத்துல அவன் பலி செலுத்தினான். யூதர்களுக்கு அருவருப்பான ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் பன்றி. ஓகே, அந்த பன்றியை இன்னும் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை வந்து பலிபீடத்துல தேவாலயத்துக்குள்ள, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள அவன் வந்து செலுத்தினான். இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து, இது ஹிஸ்டரியில வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேதத்துல போடப்படல, ஹிஸ்டரியில எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஹிஸ்டோரியன்ஸு, தியோலஜியன்ஸு மற்றும் ஸ்காலர்ஸ் எல்லாருக்குமே அறிந்த ஒரு காரியம் அது. அந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இந்த 15ஆம் வசனத்துல சொல்றாரு. சொன்னவொடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு. ஆனா அதை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. அப்போ ஏற்கனவே நடந்துச்சே, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க கண்டு கேள்விப்பட்டீங்களேன்னு சொல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் அதை நீங்கள் காணும் பொழுது அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் டென்ஸை சொல்றாரு. அப்போ என்னன்னா, அதே சம்பவம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 150 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அதே சம்பவம் மீண்டும் ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் சொல்லிட்டார். எதை? தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ ஒரு காலம் வருது ஃபியூச்சர்ல, அந்தி கிறிஸ்து இந்த பூமியில தேவாலயம் கட்டப்படும். அந்த கட்டப்பட்ட பிற்பாடு ஒரு பலி செலுத்துகிற ஒரு காரியம் வரப்போகுது. அந்த இடத்துல முஸ்லிம்ஸு, யூதர்கள் இவர்கள் எல்லாரும் அந்த அந்தி கிறிஸ்துவை தான் பார்த்து இவர் தான் தங்களுடைய மேசியா என்று சொல்லி நம்ப போகிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போறாரு, அவங்களுடைய மேசையா திரும்பி வரப்போறாருன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்புறாங்க தான். யூதர்களும் தங்களுடைய மேசியா வரப்போகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அந்தி கிறிஸ்து வரும்பொழுது இவர் தான் அவங்களுடைய மேசியான்னு சொல்லி நம்ப போறாங்க. ஏன்னா ஒரு பீஸ் ட்ரீட் அவன் பண்ண போறான். அந்த இடத்துல முஸ்லிம், ஜூஸ், யூதர்கள் மற்ற எல்லாருக்குமே ஏற்றா போல அவர்கள் எல்லாரும் வழிபடுகின்ற ஒரு ஸ்தலத்தை ஒரு சமாதான ரீதியில அவன் உண்டு பண்ணி கொடுக்க போறான். அப்போ வந்து யூதர்கள் இவர் தான் நம்முடைய மேசியா நம்ப போறாங்க. ஏன்னா ஃபுல் பவர்ல அவன் இருப்பான், உலகத்தையே ஆண்டு கொள்கிற அந்த பவர்ல இருக்கும்போது மேசியா இப்படிதான் வருவாருன்னு சொல்லி ஒரு அறிவு யூதர்களுக்கு இருக்குது. எப்படின்னா, ராஜாவாய் வரப்போறாரு, உலகத்தையே ஆளக்கூடிய ராஜாவா வரப்போறாரு. அவங்க வணங்கும் பொழுது கூட எப்படி வணங்குவாங்கன்னா, கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் டிக்ளேர் பண்றாங்க. அப்போ சர்வ லோகத்துக்கும் ராஜாவே அப்படின்னு சொல்ற ஒரு 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 வழிபாட்டு தான் அவங்க வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அது போலவே அவனும் வந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போறான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல முன்னாடி அட்வைஸ் பண்ணிடுறாரு சீஷர்களுக்கு. ஆனா சீஷர்களுக்கு வாயிலாக நமக்கு தீர்க்கதரிசனமா முன்னாடியே சொல்றாரு, இது ஃபியூச்சர்ல வரப்போகுது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்ப தானியேல் தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசனமாக அவன் வந்து எழுதும் பொழுது அதுக்கு பேர் தான் டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராபஸின்னு சொல்லுவாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் 2 முறை நடைபெறுகிற ஒரு காரியம். வேதத்தில் அது போல தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்குது. ஒரு முறை தீர்க்க தரிசனம் உரைத்தது 2 முறை அது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது, 2 முறை அது நடைபெறும். அது போலதான் இந்த தீர்க்க தரிசனமோ, தானியேல் தீர்க்கதரிசி உரைத்த அந்த பாழாக்குகிற அந்த அருவருப்பு என்ற அந்த தீர்க்க தரிசனம் வந்து 2 முறை நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். முதலாவது முறை ஏறக்குறைய 165 167 கிறிஸ்துவுக்கு முன் நடைபெற்று விட்டது. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாரு, அந்த சம்பவத்தை இவர் சொல்றாரு. ஆனா ஃபியூச்சர்ல இதை சொல்றாரு, இதே போல நடக்க போகுதுன்ட்டு. ஃபியூச்சர்ல அந்தி கிறிஸ்து வரும்போது ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்ன செஞ்சானோ அதே காரியத்தை இந்த அந்தி கிறிஸ்து செய்ய போகிறான். அதுதான் இயேசு கிறிஸ்து நேரத்துல வலியுறுத்துகிறார். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, நிற்க காணும் பொழுது அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்துல இதை நடக்க போகுதுன்னு சொல்றேன். ஸோ ஹிஸ்ட்ரி உங்களுக்கு அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இன்னும் அதிகமான
அளவில் உங்களுக்கு புரியும். அப்போ இப்போ வாஸ்த காரியத்தை வந்து ஒரு 3 நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாகிய நமக்கு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கு 3 அபாயகரம் இருக்கிறது. 3 threats. சரிங்களா? முதலாவது அபாயம் என்னன்னா fear of persecution. உபத்திரவத்தினுடைய ஒரு பயம், உபத்திரவ காலத்தை குறித்த ஒரு பயம், உபத்திரவப்பட போறோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம். ஐயோ உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்துருவோமோன்னு சொல்ற ஒரு பயம். அதான் முதலாவது த்ரெட், முதலாவது அபாயம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல வாசிப்பாருன்னா, அப்போது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு அபாயம் நமக்கு தெரியுது. ஐயோ என்னடா பயங்கரமா இருக்குதே, இந்த சம்பவம் நடக்கும்போது நான் எப்படிப்பட்டவனா இருப்பனோ. ஒரு சிலர் ஐயோ இந்த சம்பவம் வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன எடுத்துக்கொண்டா நல்லா இருக்குமே சொல்லி யோசிக்கிறோம். யார் யார் ஆண்டவர் எப்படி எங்கே வச்சிருக்காரா நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, அந்த சம்பவத்தில் நாம் சந்திக்க போகிறவர்களாக இருக்க போகிறோம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கொள்ளணும். அப்போ தான் அதை சமாளிக்க முடியும், அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திராணி உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். இதுலேருந்து நம்ம தப்பிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டோம்னா, ஒரு வேலை தப்பிக்காமல் அங்கே இருந்துட்டோம்னா அங்கே சமாளித்து அங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் திங்க் தட் as if you are going to face this persecution. இந்த உபத்திரவத்தை நாம் சந்திக்க போகிறோம் என்ற ஒரு மனப்பான்மை நமக்கு எப்பவுமே இருக்கட்டும். அதை அந்த சந்திப்பதற்கான ஒரு திறனையும் ஒரு 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 சத்துவத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ஜெபித்து கொண்டிருக்கணும். ஆண்டவரே அதற்கெல்லாம் ஆண்டவரே ஒரு திராணியோடு நிற்கக்கூடிய ஒரு சத்துவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு ஜெபிக்கணும், எல்லாருக்கும் அந்த திராணியை தாங்க ஆண்டவரே, சத்துவத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எதிர்த்து நிற்கக்கூடிய, ஆண்டவரே பயப்படாம ஆண்டவரே உறுதியா நிற்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஜெபம் நமக்கு இருக்கணும். ஏனென்றால் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ அந்த இடத்துல நம்ம முடிவு பரியந்த ஸ்ட்ராங்கா நிலைத்திருக்கணும். அங்க இடத்துல நம்ம வந்து தேவனை இயேசு கிறிஸ்துவை டினை பண்ணிடாம விட்டு விடாமல் அவரை மறுதளிக்காம நாம காணப்பட வேண்டும். ரெண்டாவது த்ரெட் என்னன்னா false teachers that leads people away. 11ஆம் வசனம், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகரை வஞ்சிப்பார்கள். இது ரெண்டாவது அபாயம். இன்றைக்கு ஏற்கனவே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன்னும் கொடிய பயங்கரமான அப்படியே ஓப்பனா எந்த விதமான ஒரு ஒரு சலசலப்பும் ஒரு 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 வருத்தமோ ஒரு ஒரு தயக்கமோ இல்லாம பகிரங்கமாக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகரை வஞ்சிப்பார்கள். சில காரியங்களை இதெல்லாம் நீங்க செய்யலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு சில போதகர்கள் மற்றும் மேய்ப்பர்கள், ஒரு சில பிரசங்கமார்களை நீங்க வந்து யூடியூப்ல நீங்க கேட்டீங்கன்னா பகிரங்கமா இப்பவே ஏற்கனவே ஒரு சில காரியங்களை நீங்க செய்யலாம்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அந்த பெர்ஃபெக்ட் இல்லாத ஒரு காரியத்துல நாம் வந்து ஆண்டவரே நான் பெர்ஃபெக்ட் இல்லை, இன்னும் உம்மிடத்துல நெருங்கிக்கிட்டு சேர விரும்புகிறேன், நான் பாவின்னு ஒத்துக்கொண்டு அதில் அப்படியே மேலோங்கி செல்லக்கூடியவர்களுக்கு ஓகே, கர்த்தர் வந்து கிருபை இறங்கிடுவார். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். ஆனால் பகிரங்கமாக ஓப்பனா ஒரு சில காரியத்தை நீங்க செய்யற தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதில் எந்த விதமான உள்ள அவங்களுக்கு வந்து மனசாட்சியில வந்து குத்தப்படாம, மனசாட்சியே வந்து அவங்களுக்கு வந்து சாட்சி சொல்லாம சில காரியங்களை செய்வார்கள் என்றால் அப்படிப்பட்டவங்க தான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளா இருக்கிறார்கள்.
அவங்க வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் வெறும் கள்ள தீர்க்க தரிசனங்கள் மற்றும் ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், தவறான போதனைகளை மாத்திரம் போதிக்கிறவங்க கிடையாது. அந்த போதிச்சு மற்றவங்களை வந்து வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அதான் த கீ. ஓகே, பிறகு வஞ்சிக்கப்பட்டு வஞ்சித்துருவாங்க. பிறரும் அவர்களை மக்களும் அப்படிப்பட்டவங்களை கேட்டு வஞ்சிக்கப்படுவார்கள். ஸோ இந்த த்ரெட்டுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கு விரோதமாக பேசக்கூடிய உபதேசம் பேசுவாங்க. இதெல்லாம் இது எந்த கான்டெக்ட்ல எழுதப்பட்டதுன்னா, அந்த காலத்தில் நாஸ்டிக்ஸ் என்ற ஒரு குரூப் இருந்தாங்க. சரிங்களா? அந்த நாஸ்டிக்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் கிடையாது, தெய்வம் கிடையாது, அவர் இந்த பூமியில வந்து நல்லது செஞ்சாரு, அற்புதங்கள்லாம் செஞ்சாரு, தேவனிடத்திலிருந்து கடந்து வந்தாரு, ஆனால் அவர் மரிச்சிட்டாரு, அவருடைய ஆவி உயிரோடு எழும்பி கர்த்தரிடத்துல போயிடுச்சு, ஆனால் அவருடைய சரீரம் இன்னும் சடலமாகவே தான் இருக்கிறது, மரிச்சு தான் போயிட்டு இருக்கிறார், அவருடைய சரீரம் எழும்பவில்லை, உயிர் தேழவில்லை என்ற சொல்ல ஒரு டீச்சிங் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வத்துவம் உடையவர் அல்ல, ஜீசஸ் அவர் வந்து இஸ் நாட் அ டேட்டி என்ற ஒரு போதனை இருந்தது. அப்படிப்பட்ட போதனைக்கு நிறைய பேர் செவி கொடுத்தார் அந்த காலத்தில். பவுல், நீங்க தெசலோனிக்கேயர் அவர் மற்றும் அவருடைய நிருபங்களை ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் வந்து எழுதுறாரு, சபையில எழுதி இப்படிப்பட்டவங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த டீச்சிங்ஸ் வந்து பயங்கரமா சபைக்குள்ளேயே நுழைஞ்சிடுச்சு. இப்படிப்பட்ட கள்ள போதனைகள், தவறான போதனைகள், கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், அநேகர் வஞ்சிக்கப்பட்டாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, அவர் இன்னும் மரித்து உள்ளதான் கல்லறை உள்ள இன்னும் பிரேதத்துல குழியில தான் இருக்கிறாருன்னு சொன்ன ஒரு டீச்சிங் இருந்தது. ஒரே நாட்கள் நான் நம்புறேன் இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் இன்னும் அநேகமாக பேசப்பட போகிறது. அநேக பிரசங்கம் பண்ண போறாங்க, இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்லன்னு சொல்லி பிரசங்கமார்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தான் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண போறாங்க. அந்த நாட்களுக்குள்ளாக நாம கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அநேக இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அடுத்த மூன்றாவது அபாயம் என்னன்னா, லாலெஸ்னஸ். பன்னிரெண்டாம் அதிகாரம், அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாயிடும், லாலெஸ்னஸ், அதாவது தேவனுடைய கட்டளை இல்லாத ஒரு தன்மை, காட்ஸ் லாலெஸ்னஸ், தேவனுடைய கட்டளை இல்லாத வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை, அதுதான் அக்கிரமம் மிகுதியாக போகிறதற்கான ஒரு 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 காரியம். அக்கிரமம் ஏன் மிகுதி ஆகுதுன்னா, தேவனுடைய சட்ட திட்டங்கள், தேவனுடைய என்ன சொல்றது, தேவனுடைய கோட்பாடுகள், இவைகள் எல்லாம் நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு காரியம். அந்த காரியம் வரும்போது தேவனே இல்லை, தேவனுடைய கட்டளைகள் என்பது ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது அக்கிரமம் மிகுதியாகுது. அப்புறம் அக்கிரமம் மிகுதியாச்சுன்னா எல்லோருடைய அன்பு தணிந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்பட போகிறது. ஓகே, இந்த மூன்று அபாயமும் வந்து இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாக உரைத்த ஒரு காரியம். இந்த காரியங்களுக்குள்ளாக தான் இந்த உலகம் இப்போது கடந்து போய் கொண்டிருக்கு. இந்த மூன்று காரியமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓப்பனா துணிகரமாக இதை செய்யக்கூடிய மக்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள், எழும்பிட்டாங்க. ஆனால் இன்னும் பகிரங்கமாக எல்லோருக்குமே அது வெட்ட வெளிச்சத்துல தெரிகிற அளவுக்கு அது வரப்போகிறது இந்த மூன்று காரியங்கள். ஓகே, அப்போ நம்ம அந்த உபத்திரவங்களுக்கு பயப்படாத ஒரு சூழ்நிலையை நம்ம காணப்பட வேண்டும். விசுவாசத்தில் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை, ஒரு 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 மனப்போக்கம் நமக்கு இருக்கணும். அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடைசி காலத்துல வரக்கூடிய நாட்கள்ல நாம இந்த காரியத்தெல்லாம் சமாளிக்கணும்னா, இந்த விஷயத்துல இருந்து நாம மேற்கொள்ள வேண்டும் என்றால், தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு அவசியமாக காணப்பட வேண்டும்.
எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் கடந்து போவோம். எபேசியர் 6:10 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இதை பாருங்க, போட்டிருக்குது தேவனுடைய சர்வாயுத அப்படின்னு, ஹோல் ஆர்மர். 1-2 மாத்திரம் கிடையாது, சர்வாயுதத்தையும் சகலத்தையும் சகல ஆயுதத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். ஹோல் ஆர்மர். ஒரு சிலர் எனக்கு வெறும் பட்டயம் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சிலர் எனக்கு வெறும் தலை சீரா ஹெல்மெட் மட்டும் இருந்தால் போதும். அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, விசுவாசம் என்ன கேடகம் இருந்தால் போதும். பார்த்துருக்கீங்களா, ஒரு சிலர் விசுவாசம் 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 விசுவாசத்தை குறித்து தான் அதிகமாக பிரசங்கிப்பார். விசுவாசம் மட்டும்தான் போதும்னு. ஆனால் சர்வாயுத வர்க்கம், சகல வர்க்கத்தையும், ஓகே, சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்க. அப்போ இந்த உபகரணம் என்று நம்ம பார்த்து கொண்டு வரோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனமும் வேண்டும், ஜபமும் வேண்டும், பொக்கிஷத்தை எப்படி கையாளணும் என்றக்கூடிய ஒரு உக்கிரானத்துவம் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சர்வாயுத வர்க்கமும் நமக்கு வேண்டும். இது வேண்டாம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் மட்டும் போதும், மற்ற எதுவும் தேவையில்லை அப்படின்வாங்க ஒரு சிலர். சர்வாயுத வர்க்கம் மட்டும் இருந்தால் போதும், மற்ற எதுவும் தேவை கிடையாது. ஜபம் மட்டும் இருந்தால் போதும்பா, மற்ற எதுவும் நீ எதுவும் பண்ணாத. ஆண்டவர் கொடுத்த பணத்தை நீ ஒழுங்காக கையாளுறியா? உலகம் ஃபுல்லாக நீ எல்லாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் ஒழுங்காக பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் உதவியா ராஜ்யத்தை கட்டுறியா பணத்து மூலமா? அது போதும் இல்லை. நம்ம இந்த பிசாசனுடைய தந்திரங்கள் இப்படிப்பட்ட கடைசியில் வர இந்த 3 அபாயத்தில் நம்ம எல்லாம் நம்ம காக்கப்பட வேண்டும் என்றால் இது எல்லாமே நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ இந்த உபகரணமும் நமக்கு அவசியம். அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. ஓகே, பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திராணி நமக்கு இருக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இதையும் சேர்த்துங்கன்னு சொல்றேன் அப்போஸ்தலனாகிய பவுல். Add these as well. இதுவும் அவசியம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அகெயின் பவுல் சொல்றாரு 13 சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்க. இதையும் ஆட் பண்ணிங்க உங்கள் லிஸ்ட்ல. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவச்சத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல கடைசியாக சகோதரரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படணும். அதான் இப்போ கடைசியா ஒரு அறிவுரை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு சில நேரத்தில் நாம் நான் கிறிஸ்தவன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசிகள் தங்களுடைய
மாம்சத்தை வந்து பலமா கருதிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசம் இருக்கணும். ஆனா நாம் செய்கின்ற செயலின் மீது நம்முடைய விசுவாசம், நம்முடைய பலன், நம்முடைய சத்துவம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு வேத வசனம், இந்த பைபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பைபிளே வந்து விக்கிரகமா மாறிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசாசு ஓட்ட இந்த பைபிளை தான் இப்படி காட்டுவாங்க. பைபிள்ல வந்து படுத்துப்பாங்க. பைபிள் தவறு கிடையாது. ஆனால் இந்த வேத புத்தகம் வந்து வெறும் புத்தகம் தான். ஆனால் இதற்குள்ள ஆண்டவர் சொல்ற அந்த வசனம் வந்து, எழுதப்பட்ட அந்த வசனம் உயிர் அடைந்து வெளிப்பாட்டில் அது வந்து நமக்கு அந்த ரேமா வசனமாக நம்ம கடந்து வரும்பொழுதுதான் அந்த வசனத்துல ஒரு வல்லமை உண்டு. அப்ப அந்த வசனம் பேசப்படக்கூடிய வார்த்தை, பேசக்கூடிய ஒரு வார்த்தையா நமக்கு இருந்ததுன்னா தான் அதுல வல்லமை. இல்லைன்னா வேற இந்த புத்தகம் தான், அச்சடிக்கப்பட்ட ஒரு புத்தகம். அப்ப இந்த புத்தகத்துல ஒரு மந்திரம் தந்திரம் வல்லமை கிடையாது. இந்த புத்தகத்துல இருந்து வசனம் பேசப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அதுலதான் இருக்குது வல்லமையும் சத்துவம். அப்ப இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ஜபம் வந்து ஆண்டவரிடத்துல ஒரு ஒரு உறவை வைத்துக் கொள்கின்ற ஒரு தன்மை அது உண்டாக்கி கொடுக்கிறது. ஒரு சத்துவம் அவருடைய பிரசனத்துல இருந்து வருது நமக்கு ஜபத்துல. ஆனால் நான் ஜபம் பண்ணிட்டேன், என்னுடைய ஜபத்தினாலதான் நான் வந்து தைரியமா செயல்படுறேன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம அதை கையாள வேண்டும். என்றால் நம்முடைய ஜபத்தினால கர்த்தர் செயல்படுகிறவர் இல்ல, கிருபையால் அவர் செயல்படுகிறாரு. நம்ம ஜபித்தாலும் ஜபிக்காவிட்டாலும் கர்த்தர் செயல்படுவார். ஆனால் ஜபிக்கிறவர்கள் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஜபத்துக்கு நம்ம வல்லமை கொடுக்காம, ஜபத்துக்கு எல்லா கிரெடிட்டும் கொடுக்காம, நான் ஜபித்துட்டேன் எனக்கு கர்த்தர் செய்வாருன்னு சொல்லாம, ஆண்டவர் என்னை கிருபையா ஜபிக்க வச்சிருக்கிறாரு, ஆனால் அந்த ஜபத்தின் மூலமாக எனக்கு பதில் அளிக்கக்கூடிய தேவன் மீது என்னுடைய கண்ணோட்டம், அவர் மீது தான் என்னுடைய கண்ணோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மீது நம்முடைய விசுவாசம் இருக்கும் என்றால் அதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், finally my brethren be strong in the Lord and the power of his might. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. எதுல பலப்படணும் சொல்றாருன்னா, உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய விசுவாசத்தினாலும் உங்களுடைய சொந்த முயற்சினாலும் உங்களுடைய சொந்த பக்தி விருத்தினால நீங்க ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்லல. கர்த்தரிலும், கர்த்தர் மீது இருக்கிற உங்களுக்கு விசுவாசம், கர்த்தருக்குள், கர்த்தரிலும், கர்த்தர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, பலப்படுங்க, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நமக்கு கர்த்தருடைய பலன், கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய பலன், அவருடைய சத்துவம் தான் நமக்கு அவசியம் இந்த கடைசி காலத்துல. So we need God's power of his might. சரிங்களா? அப்போ கடைசியாக சகோதரரே, அவர் மீது வல்லமை, அவருடைய கர்த்தருடைய சத்துவத்தில் உள்ள வல்லமையில பலப்படுங்கன்னு சொல்றாரு. அப்போ பலப்பட சொல்றாரு. ஏன்னா பலப்படும் பொழுது தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். எதுல? கர்த்தருடைய சத்துவத்தில் உள்ள பலன், வல்லமையில பலப்பட வேண்டும். திருப்பிக் கொள்ளணும். சகரியான் புஸ்தகம் சகரியா 4ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இது. 6லிருந்து 7ஆம் வசனம். சகரியா 4, 6லிருந்து 7ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையை கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். 70 ஆண்டு பாபிலோன்ல இருந்தாங்க. 70 ஆண்டு முடிஞ்ச பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தது போல 70 ஆண்டு முடிந்த பிற்பாடு கோரேஸ் ராஜா வந்தாரு. கோரேஸ் ராஜா வந்த உடனே இவங்க எல்லாம் போயிட்டு ஏசாயா புஸ்தகத்தை போயிட்டு கோரேஸ் ராஜா கிட்ட காட்டுறாங்க. கோரேஸ் ராஜா அதை வாஸ்து பார்க்குறாரு. வாஸ்து பார்த்தோன்னா அவருடைய பேர், கோரேஸ் ராஜாவுடைய பெயர் வந்து ஏசாயா புஸ்தகத்துல கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு 200 ஆண்டுகள் முன்பதாக எழுதப்பட்டுச்சு. அதை பார்த்தோன்னா ஆச்சரியம், அவரால் தாழ முடியல, பயங்கரமான ஆச்சரியம்.
இந்த வசனங்களை இன்னும் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 நாளாகமம் புஸ்தகம் வந்து கடைசி ஒரு சில அதிகாரங்களையும், அப்புறம் எஸ்ரா அது வந்து அப்படியே கண்டினியூவாக விட்டுறக்கூடாது. அதுலேருந்து 2 நாளாகமத்தினுடைய கடைசி 2 சாப்டர் அப்படியே கண்டினியூஸாக எஸ்ரா முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் இன்னும் உங்களுக்கு அழகாக புரியும். மற்றும் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்குது. அப்போது கோரேஸ் ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. ஆயிட்டு அவர் ஆண்ட முதல் ஆண்டே அவர் பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா. இப்போ பெர்சியன் ஆகிய அவர் முதலாவது ஆண்டே அவங்களுக்கு ஒரு டிகிரி எழுதுறாரு. என்னது, யூத ஜனங்கள் எல்லாருமே போயிட்டு தங்களுடைய எருசலேம் பட்டணத்துக்கு கடந்து போயிட்டு அவங்களுடைய பட்டணத்தை கட்டலாம், தேவாலயத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் எழுதிட்டார். கட்டளை பிறந்துச்சு. அப்ப அப்படி பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, செருபாபேல் என்ற ஒரு நபர், யூத நபரை தான் கவர்னராக நியமிச்சு செருபாபேல் போயிட்டு ஃபவுண்டேஷன் நீ போட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன ஃபவுண்டேஷனு? எருசலேம் நகரத்தை கட்டுறதுக்கும் விசேஷமாக தேவ ஆலயத்தை கட்டுவதற்காக ஃபவுண்டேஷன். இதில் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், பெரிய பருவம் நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அப்போ செருபாபேலும் யோசுவாவும் தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கொண்டு போனாங்க. யோசுவான்னு சொல்லும்போது இது வந்து பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, மோசே காலத்தில் இருந்த யோசுவா கிடையாது. இது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அவனும் செருபாபேல் இவங்க 2 பேருடைய தலைமையில ஒரு கூட்ட ஜனங்கள் கடந்து சென்றார்கள் எருசலேமுக்கு. இவங்க தான் போயிட்டு ஃபவுண்டேஷன் போடுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி சூழ்நிலை எப்படின்னா, மக்கள் எல்லாரும் அப்படியே யோசித்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது எப்படி நடக்கும் தெரியலையே, நமக்கு எப்படி என்ன செய்ய போறோம் தெரியலையே, நமக்குள்ள பலவசாலி யாரு, நமக்குள்ள திறமசாலி யாரு, நமக்குள்ள வந்து இந்த காரியத்தெல்லாம் போய் தேவனுடைய திட்டத்தின்படி இந்த நகரத்தையும் தேவாலயத்தையும் போய் கட்டுவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா செருபாபேலுக்கு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் யோசித்து கொண்டு பயந்து போய் இருக்கும்பொழுது, கட்டளை பிறந்தாச்சு, நீ போய் கட்டலாம், போயிட்டு நீங்க போயிட்டு தேவாலயத்தை கட்டுங்க, உங்க நகரத்தை போய் கட்டுங்கன்னு வந்துச்சு. ஆனா எப்படி கட்டுறது, எதை வச்சு கட்டுறது, உபகரணம் எதுவும் இல்லையே, அதுக்கான தேவையான ஒரு சத்துவமோ பலமோ நம்ம கிட்ட இல்லையே, இல்லைன்னா யார் நமக்குள்ள எப்படி யாரை தெரிந்து கொள்ளலான்னு சொல்ல ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு திகில் இதெல்லாம் காணப்பட்டுச்சு. அந்த சூழ்நிலை பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் பேசுறாரு தீர்க்கதரிசியின் மூலமாக, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் வந்து பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு 5வது வசனம், என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இவைகளை இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே எனக்கு தெரியாது என்றேன். உடனே இப்ப சொல்றாரு, அப்போது அவர், செருபாபேலே உனக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆவினாலே ஆகும் என்று சேனையை கர்த்தர் சொல்றார். ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில, ஐயோ நான் எப்படி இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளன்னு தெரியலையே, எப்படி நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட போறேன்னு தெரியலையே, இந்த சூழ்நிலையில மகா உபத்திரவத்தின் காலத்துல எப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன், எப்படி நான் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பேன், எப்படி நான் இந்த உலகத்துல சர்வைவ் பண்ண போறேன், எப்படி இப்படிப்பட்ட கள்ள உபதேசியர்கள் மத்தியில, கள்ள போதகர்கள் மத்தியில, வஞ்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலை மத்தியில நான் எப்படி நிலைத்து நான் இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பவுல் எழுதுறாரு, கடைசியாக சகோதரரே நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்றாரு. அதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஜனங்கள் போகும்போது திகைத்து பயந்து போய் இருந்த நேரத்துல ஆண்டவர் வர்றாரு, உங்களுடைய பலத்தினாலும் கிடையாது, உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் கிடையாது, தேவனுடைய ஆவியை, இன்னொரு விதத்தில் சொல்ல போனா கர்த்தருடைய பலத்தினாலே அவருடைய சத்துவத்தினால தான் இது நடக்கும், உங்களுடைய பலத்தினால உங்க சத்துவத்தினால நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதலாவது நம்ம இந்த 4வது உபகரணத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை வலியுறுத்துறாரு பார்த்தீங்களா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ்
பவுல் சொல்றார், இதை தரித்துக் கொள்வதற்கு முன்பதாக என்ன பண்ணுங்க, கர்த்தரில் உங்களுடைய பலன் இருக்கட்டும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில உங்களுடைய பலன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதான் ஃபர்ஸ்ட் திங் we have to do. வேற எந்த விஷயத்துல நம்ம பலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர்ல பலப்படணும், அப்புறம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட வேண்டும். that's the key for us. அப்புறம் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் சகரியா புஸ்தகத்துல, மேலும் அதுக்கு கிருபை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உச்சரிக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையில மாத்திரம் தான் நாம நிலை நிற்க முடியும். சரிங்களா? அவங்க கிட்ட சொல்றாரு ஆண்டவர், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் நீங்க இந்த தேவாலயத்தை கட்ட போறதில்ல, உங்களுடைய நகரத்தை கட்ட போறதில்ல, ஆவியினால தான் கட்ட போறீங்க, தேவனுடைய ஆவியானவரால் தான் கட்டப்பட போறீங்க, அவருடைய சத்துவம் அவருடைய வல்லமையினால கட்டப்பட போறீங்க. அது மாத்திரம் இல்ல, 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, செருபாபேல் முன்பாக நீ தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், ஃபவுண்டேஷன் அவன் தான் போட போறான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார்கள். அப்படின்னா தேவனுடைய கிருபையினால்தான் இந்த காரியம் கட்டப்பட்டுச்சு, தேவனுடைய கிருபையினாலே தேவாலயம் கட்டப்பட்டுச்சு, தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையும் கட்டப்படும், தேவனுடைய கிருபையினாலே ஆவியானவராலே அவருடைய பலத்தினாலே அவருடைய சத்துவத்தினாலே கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே நாம ஸ்ட்ராங்கா இருப்போம் என்றால் அது போதும் கடைசி நாட்கள்ல நாம் உறுதியாய் ஸ்ட்ராங்கா நிற்பதற்கு. ஹல்லேலூயா. இப்போ வாசிப்போம் எபேசியர் 6ஆம் அதிகாரம், ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். ஓகே, சர்வ ஆயுதத்தையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல வலியுறுத்துறோம். ஏற்கனவே நம்ம வாசித்தது போல 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. தந்திரம், பிசாசனுடைய தந்திரம் என்ன தந்திரம் வந்து பிசாசனுடைய தந்திரம், அவனுடைய டாக்டிக்ஸ், சீக்ரெட் ஸ்கீம்ஸ், டாக்டிக்ஸ். அவன் ரகசியமாய் நமக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் ரகசியமா சில 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 தந்திரங்களை வச்சிருக்கிறான். அவன் எப்படி இவங்களை காவுக்கலாம், எப்படி இவங்களை வந்து நம்ம வஞ்சிக்கலாம், எப்படி இவங்க அவன்கிட்ட ஒரு சில உபகரணத்தை அவன் வச்சிருக்கான். நம்மளுடைய வீக்னஸ் அவனுக்கு தெரியும், நம்மளுடைய காரியங்கள் என்னன்னு வச்சுட்டு அதை அப்படியே தந்திரமாக நம்ம அவன் தாக்க போறான். ஓகே, நீங்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி, அதுக்காக தான் நம்ம சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்துல அவன் எப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வஞ்சிக்க வைக்கலான்னு சொல்ற தந்திரத்தோடு கூட அவன் வரான். அவன் பயங்கர தந்திரசாலி. எப்படி எல்லாரையும் வஞ்சிக்கலாம் என்ற ஒரு தந்திரம், அவன் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு சிங்கத்தை போலதான் அவன் இருக்கான். ஓகே, 8ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப என்ன பண்ணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு. அடுத்த வசனம் 9ஆம் வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பேக்ஸ்லைடன் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள், விழுந்து போன கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்து விட்டு மறுதலித்து போன கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவன் இந்த தந்திரத்தை பயன்படுத்தினா. எல்லோரும் அவனை பின்பற்றி இயேசுவினிடத்திலிருந்து வழி விலகி போயிருக்கிறான். நாம் அதை ஒன்றும் அறியாதவர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி பேர் அறிவுரை சொல்றாரு நம்ம. ஸோ லெட் அஸ் பி விஜிலன்ட். ஓகே, நம்ம வசனத்தின் நேராக போவோம். 13ஆம் வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ளுங்கள். 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்.
கிரேக்க பதத்துல அந்த தீங்கு நாள் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, இந்த டே த ஈவில் ஒன். தீங்கானவன் அல்லது தீங்கை கொண்டு வருகிறவனுடைய நாள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு கிரேக்க பதத்துல. இந்த டே த ஈவில் ஒன். ஆகையால் தீங்கு நாளின் தீங்கானவன், அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். தீங்கு நாளில் இருக்கிற தீங்கானவனை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்ற பதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வருகின்ற நாட்கள், இந்த கடைசி காலத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சத்துவம், கர்த்தரிடத்தில் உள்ள ஒரு சத்துவம், அவருடைய வல்லமை நமக்கு அவசியமா இருக்கு. ஏனென்றால் நம்முடைய பலனோ நம்முடைய சத்துவமோ ஒரு யூஸும் கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அப்புறம் கிருபையினாலே அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம், அவருடைய சத்துவத்திலே சார்ந்து கொள்வோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். சரிங்களா? 14ஆம் வசனம், Stand therefore, having girded your waist with truth, having put on the breastplate of righteousness. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இந்த இடத்துல பார்க்கணும், சத்தியம் என்றால் என்ன? Standing firm on the word of what the Bible says. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதுல உறுதியா நிற்கிறது தான் சத்தியம். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வசனமே சத்தியம். ரைட்டுங்களா? இந்த வேத வசனம் தான் சத்தியம். வசனம் சொல்லுகிறது யோவான் 8ஆம் அதிகாரத்துல, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். இப்போ சத்தியத்தை பற்றி அறிவீர்கள் கிடையாது, சத்தியத்தையும் அறிவீர்கள். என்னன்னா சத்தியத்தோடு கூட நமக்கு ஒரு உறவு இருக்கிறது. இந்த சத்தியம், வசனமே சத்தியம். வசனத்துல நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? இதை வேற ஒரு புத்தகமா ஒரு உறவு நமக்கு இருக்குதா? தலையணையா பயன்படுத்துறோமா? இல்லைன்னா பிசாசை ஓட்டுறதுக்கு இதை அப்படியே வச்சுக்கிட்டு சில பேர் பயந்துக்கிட்டு பைபிள் தான் கொண்டு வந்து ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு யூஸ் பண்றோமா? இல்லைன்னா இந்த வசனம் நமக்கு உள்ள இருதயத்துக்குள்ள இருக்கிறதா உறவு? இந்த வசனம் தான் சத்தியம். மாத்திரம் இல்லை, இயேசு சொன்னாரு, அவரே சத்தியம் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன். அப்ப இயேசுதான் வார்த்தை, அவர் தான் வார்த்தையா இருக்கிறார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்னதாக அவர் வார்த்தையா இருந்தார். அவருக்கென்றும் அவர் மூலமாக அவருக்காகவும் சகலமும் படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாக தான், அவர் வார்த்தை மூலமாக அவர் பேசப்படுகிற வார்த்தையா இருக்கிறார். ரேமா, அந்த ரேமா வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருதயத்திலே இருக்கும் என்றால் அதை ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ stand therefore having girded your waist. அப்ப என்னன்னா நம்முடைய இடையை சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில கட்டினா சொன்னா நம்மளுடைய இடுப்பு நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ல இந்த பெல்ட் மாதிரி கட்டிக்கணும்னு சொல்றாரு பவுல். ஏன்னா அந்த சர்வாயுத வர்க்கத்துல போராடும் பொழுது பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவன் எவனை வஞ்சிக்கலாமோன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நம்மளை வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளை எல்லோரையும் அவன் அவமானப்படுத்தணும்னு விரும்புவான். அப்போ நம்முடைய மானம் போகாத காத்து கொண்டிருக்கிறது நம்முடைய ட்ரெஸ்ஸு. நம்முடைய ட்ரெஸ்ஸு நல்லா டைட்டா நம்முடைய இடுப்புல இருக்கணும்னா அது பெல்ட் ரொம்ப முக்கியம். இந்த பெல்ட் லூஸ் ஆயிடுச்சு, பெல்ட் இல்லாத ஒரு வாழ்க்கைனா நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த ட்ரூத் 14ஆம் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். சத்தியம் என்ற அந்த பெல்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சத்தியம் என்ற இந்த வசனம் தான் நமக்கு பெல்ட். சில நேரத்தில் அந்த பெல்ட்டை கட்டி அவனை அடிக்கிறதுக்கு அதான் உதவியா இருக்கும். அந்த பெல்ட் நம்ம அறையில கட்டினவர்களாக நம்ம டைட்டா சத்தியம் என்னும் அறை கச்சை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. ஏன்னா கடைசி காலத்துல அவன் நம்ம வஞ்சியாவது இருக்கும்படியாக. முதல் வசனங்களை நம்ம வாசித்தோம், சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்க தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அதுல சத்தியம் என்னும் அறை கச்சை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சத்தியம் என்னும் அறை கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும், நீதி என்னும் மார்க் அவசத்தை தரித்தவர்களாகும். மார்க் அவசம், நீதி என்னும் இந்த மார்க் அவசத்தை இது எதை குறிக்கிறது? அந்த மார்க் அவசம், the shield,
the righteousness. Okay, the breastplate of righteousness. நீதி என்னும் மார்க்கவசம் எதை குறிக்கிறதுனா ஹோலி லிவிங், பரிசுத்த வாழ்க்கையை அது குறிக்கிறது. தேவனுடைய சுபாவம், காட்லி கேரக்டர், இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் நம்முடைய பிரஸ்ட் பிளேட்டா இருக்கணும், மார்க்கவசம் நம்முடைய மூடிக்க. ஏன்னா இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் இந்த கடைசி காலத்தில் எஸ்பெஷலி திராணியுள்ளவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கவசம் நமக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறோம். எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்ம அட்டாக் பண்ணாதபடிக்கு நம்ம நீதி உள்ளவர்களாக, அந்த நீதி தேவனுடைய சுபாவம், தேவனுடைய கேரக்டர், இயேசு கிறிஸ்துவனுடைய ஹோலி லிவிங் காட்லி கேரக்டர் நம்முடைய பிரஸ்ட் பிளேட்டா மாறிடுது, மார்க்கவசமாக அது திகழ்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கவசம் நமக்கு இருக்கும் என்றால் அது நம்மை தாக்க முடியாது. நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. தைரியம் உள்ளவர்களாக நம்ம எழுந்து நிற்கணும். If you do not put on this righteousness, then we depart from God. இப்படிப்பட்ட மார்க்கவசம் நமக்கு இல்லைன்னா தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். பரிசுத்த வாழ்க்கை, தேவனுடைய சுபாவம் நமக்கு காணப்படலைன்னா அந்த நாள்ல வழி விலகி தேவனை விட்டு விலகி போயிடுவோம். தேவனுடைய சுபாவம், தேவனுடைய கேரக்டர், காட்லி கேரக்டர் உடையவர்களாக நாம் இருக்கணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் கலந்து சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். Beware, brethren, lest there be any one of you an evil heart of unbelief in departing from the living God. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். உங்கள் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையினும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அந்த இன்று அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. இந்த வசனம் மாத்திரம் இல்லை, பவுல் நிறைய அவருடைய எபிசோட்ஸ்ல, நிருபங்கள்ல இந்த இன்று அந்த வார்த்தை டுடே எப்படி சொல்ற அந்த வார்த்தையை வந்து அதிக ஸ்ட்ரெஸ் பண்றாரு. பேதுரும் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காரு, கர்த்தர் சித்தமானா ஃபியூச்சர்ல நம்ம சில கிளாஸ் நடத்துவோம்னா இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரெவலேஷன்ல நான் சீக்கிரமாக நடத்த போறேன் இங்கிலீஷ்ல. அதில் ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ணல, தமிழில் ஃபியூச்சரில் நம்ம நடத்தலாம். இந்த இன்று அந்த டுடே என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிங்க. Harden, do not any of you be hardened through the deceitfulness of sin. இந்த இடத்துல பொல்லாத அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவனாலும் பாவத்தின் வஞ்சனையினாலே, பாவத்தின் வஞ்சனை, deceitfulness of sin, பாவம் நம்மளை வஞ்சிக்கிறதா இருக்கிறது. ஓகே, so deceitfulness of sin வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கு. அந்த ஒரு நாள் இன்று என்ற அந்த காரியம் வந்து அது நிறைய ஒரு நாள் நம்ம இது முடிக்க முடியாது. நான் அது ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன். இன்று என்று சொல்லப்படக்கூடிய நாள் இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்க, அந்த நாளில் திருந்தி கொள்ளுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு பவுல். ஓகே, நம்ம காலம் வந்து பொல்லாததா இருக்கிறது. 15ஆம் வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலின் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இந்த பழைய ஏற்பாட்டை வந்து கோட் பண்றாரு பவுல் இந்த இடத்துல. தேவனுக்கு கோபம் மூட்டினதுனால ஜனங்களுக்கு என்ன நடந்தது, என்ன கான்சிக்வன்ஸ் வந்ததுலாம் சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே,
ஸோ அதனால நமக்கு காலம் உள்ள போதே அதை வந்து பயன்படுத்தி கொள்வோம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட காரியங்களை, இந்த கடைசி கால உபகரணத்தை இதை வந்து எல்லோருக்குமே நம்ம வார்ன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கணும். ஒரு அன்பின் நிமித்தம் நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு உடன் பிறந்தவர்கள், நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள், சபை சகோதர சகோதரிகளுக்கு நாம் வந்து கண்டிக்க வேண்டும் என்று பவுல் வந்து சொல்றாரு. ஒரு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லோருக்கும் ஒரு அன்போடு கூட கடிந்து, நம்ம காலம் வருது, இந்த நாள் முடிவடை போகிறது, ஒரு நாள் வருது, அடுத்த நாள் வருது, 7வது நாள் வருதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும், feet with the preparation of the gospel of peace. gospel of peaceனா என்னது? ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஓகே, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல gospel of peaceனா என்னன்னு சொல்லி அதே பதத்தை தான் இந்த இடத்துல பவுல் யூஸ் பண்றாரு. அப்புறம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய வசனத்தையும் பவுல் யூஸ் பண்றாரு இந்த இடத்துல. எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 52:7. இதுலயும் சமாதானத்தினுடைய சுவிசேஷம் என்ற பதம் போடப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து, பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷத்தை பாதங்களை மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. இந்த பதத்தை தான் பவுல் யூஸ் பண்றார். Paul is borrowing this scripture from Isaiah chapter 52 in order to prove his point that we need to wear the shoes of preparedness, which is the gospel, which is the good news. 8ஆம் வசனம். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். இதான் the good news. ஓகேங்களா? 9ஆம் வசனம். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். 10ஆம் வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கடைசி நாட்கள்ல வரக்கூடிய அந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்துறார். அப்ப இந்த இடத்துல பவுல் வந்து இந்த காஸ்பல் ஆஃப் பீஸ், அதாவது இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வலியுறுத்துறாரு. ஏன் இந்த காஸ்பல் ஆஃப் பீஸ், ஏன் இது சுவிசேஷ சமாதானத்தின் சுவிசேஷம் சொன்னார்னா, கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியை வந்து அவர் ஸ்திரப்படுத்த போறாரு, மீட்க போகிறார், ரெஸ்டோர் பண்ண போறாரு. இயேசு கிறிஸ்து அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்ற அந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை மீண்டுமாக இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் பவுல். அப்படிப்பட்ட காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர்த்தாரு, உங்களுக்காக காயப்பட்டார், நீங்க வந்து அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஹீலிங் பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இது மாத்திரம் காஸ்பல் கிடையாது. இன்னைக்கு காஸ்பல்னா இது மாத்திரம் தான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறாரு. வாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏழையா இருக்கீங்களா, வாங்க பணக்கார ஆயிடுவீங்க. சுகம் இல்லையா, வாங்க சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. உங்க பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை சரியில்லையா, வாங்க கர்த்தர் நல்ல வாழ்க்கையை செய்து கொடுப்பாரு. கல்யாணம் ஆகலையா, வாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. எல்லாம் அவர் செய்வாரு. ஆனால் the main gospel, the gospel of peace,
சமாதானத்தின் சுவிசேஷம்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறார், இந்த பூமியை ஸ்திரப்படுத்த போகிறார், இந்த பூமியை மீண்டுமாக அவர் வந்து மீட்க போகிறார், ரெஸ்டோர் பண்ண போறாரு. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அரசாள போகிறார் என்பதுதான் முழு காஸ்பல். அவர் மரித்து பிறந்தார், வாழ்ந்தார், உபத்திரவப்பட்டாரு, மரித்தார், உயிர் தேர்ந்தார், மீண்டும் வரப்போகிறார். இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்ய போகிறார், அரசாள போகிறார். கர்த்தர் அரசாளுவார். ஒரு புது கவர்மெண்ட் அவர் கொண்டு வராரு. இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்போதுமே அதுக்கு தயாரா இருக்கும். யாரா உங்ககிட்ட வந்து சுவிசேஷம் சொல்ல சொன்னாங்கன்னா, அப்படியே பாஸ்டர் கிட்ட கொண்டு போறேன்னு சொல்லாதீங்க. எத்தனை வருஷமா நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க? சுவிசேஷம்னா இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. இந்த பூமியில வாழும் காலம் வரைக்கும் உனக்கு ஒருவேளை அவர் சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தை யூஸ் பண்ண, he is able. ஒரு சில நேரத்தில் he might not do it, but he is able to heal any disease. He is able to heal coronavirus. He is able to heal cancer. He is able to heal leprosy. He is able to heal HIV. But sometimes he will not do it. He might not do it. ஆனா அதை வச்சுக்கிட்டு அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம், ஐயோ அவர் சுகப்படுத்தலையே, அதை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டக்கூடாது. ஆனா இந்த பூமியில அவர் உன்னை சுகப்படுத்துறாரோ இல்லையோப்பா, ஆனா ஒரு நாள் வருது, நீயும் நானும் பெர்ஃபெக்டா தேவ தூதர்களை போல இருக்க போறோம். அவர் ஆளுகையிலே, அந்த ஆளுகையில நாம அவரோடு கூட ஆளுகை செய்ய போறோம். இந்த பூமியை வந்து அவர் ஸ்திரப்படுத்த போறாரு, அவர் ரெஸ்டோர் பண்ண போறாரு, இந்த பூமியை மீட்க போகிறார். அந்த நாளில ஒரு டிசீஸுக்கும் இடம் இல்லை. அதான் சுவிசேஷம். எப்பவுமே தயாராகணும். இது இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கான அந்த பாதரட்சியை நாம் போட்டுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கையாகும். பொல்லாதவர்களுடைய தலையெழுத்தும் இதுதான். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையும் பொல்லாதவர்களுடைய தலையெழுத்தும் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர்ஸ். சங்கீதம் 37 வாசிக்கிட்டே இருங்க. முடிஞ்சா டெய்லி வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் இட் கிவ்ஸ் அஸ் ஹோப். அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்குது. எவ்வளவு பாடுகளுக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போனாலும் சங்கீதம் 37 வாசித்து பார்த்தோம்னா, பொல்லாதவர்களுடைய முடிவும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நம்மளுடைய முடிவும் அந்த இடத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்துடலாம். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா போதும், நம்ம தயாராக இருப்போம். நம்ம எதற்கும் பயப்பட மாட்டோம். ஐயா அவங்க வந்து என்ன கொலை பண்ணிடுவாங்களோ, என்னோட பிள்ளைகளை துன்பப்படுத்துவார்களோ, உபத்திரப்படுத்துவாங்களோ, இந்த பயம் எல்லாம் நமக்கு இருக்காது. சரிங்களா? 16ஆம் வசனம், எபேசியர் 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளவர்களாயும் நில்லுங்கள். Above all, the above all underline பண்ணுங்க. Do not ignore that word above all. எல்லாவற்றுக்கும் மேலாகன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிடுங்க. அந்த வார்த்தைகளை இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு காரணத்தோடு கூட பவுல் அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக, above all, எல்லாவற்றுக்கும் மேலாகனா இந்த எல்லா உபகரணம் இந்த கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அந்த சர்வாயுத வர்க்கத்தினுடைய தலைச்சீரா, சத்தியம் என்னும் மறைகை, பெல்ட்டு, பிரஸ் பிளேட்டு, அப்புறம் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அந்த பாதரட்சை, இது எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும், ஓகே, நில்லுங்கள். பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் தி ஆர்மர். இந்த முழு சர்வாயுத வர்க்கத்திலும் முக்கியமான ஒரு ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடயம். எல்லாமே முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் அதில் கிளீனா எழுதுங்க, above all, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயம். ஏற்கனவே நான் சொன்னது போல
சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தோம்னா பொல்லாதவனுடைய முடிவு என்னன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கலாம். Wicked are coming to an end. அவங்களுக்குலாம் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டு. ஆனால் நீதிமான்களுக்கோ கர்த்தர் பூமியை சுதந்திரமாக சதா காலத்துக்கும் வச்சிருக்கிறார். சரிங்களா? அந்த கண்ணோட்டத்துல நாம் வந்து இந்த விசுவாசத்தை, எஸ் இந்த பூமியில விட்டு நான் ஒருவேளை நான் மறிச்சிடலாம், எனக்கு உபத்திரம் வரலாம், ஆனா எனக்கு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். இது சும்மா ஆண்டவர் வந்து எனக்கு இந்த காரை கொடுப்பாரு, அந்த பிளேனை கொடுப்பாரு, ஹெலிகாப்டர் கொடுப்பாரு, இந்த வீட்டை கொடுப்பாரு, அந்த விசுவாசம் கிடையாது. இது உடனே இதை எடுத்துக்கிட்டு விசுவாசம் என்ன எல்லாத்துக்கும் மேலாக இந்த விசுவாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு Lord, I want this, I want that ன்னு சொல்லி இந்த சீன் காட்டுறது கிடையாது. கப்பல் வேணும், பிளேன் வேணும், 6 பங்களா வேணும், ஸ்விம்மிங் பூல் வேணும், இதெல்லாம் வந்து ஆசைப்படுற காலம் கிடையாது. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வந்து கர்த்தருடைய சுபாவத்தில் வளர்ந்து கடைசி காலத்துக்கான திராணி உள்ளவர்களாக நிற்கக்கூடிய காலத்தில் நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, சங்கீதம் 37 போட்டிருக்குது, பொல்லாங்கன் மற்றும் பொல்லாதவர்களுடைய முடிவு எப்படிப்பட்ட, அவங்க பொல்லாதவர்களாம் எனக்கு உபத்திரம் பண்ணலாம், ஒருவேளை பயங்கரமா என்னை கேவலப்படுத்தலாம், என்னை துன்பப்படுத்தலாம், ஆனால் அவங்களுடைய முடிவை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய முடிவு, நான் நீதி உள்ளவனாக, அந்த நீதி உள்ளவனாக அந்த மார்க் அவசரத்தை அணிந்தவனா நான் இருப்பேன் என்றால் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா தெரியுங்களா அப்படின்னு சொல்ல ஒரு சவால் நமக்குள்ளே இருக்கணும். பிசாசை பார்த்து என்னுடைய முடிவு எனக்கு தெரியும், என்னுடைய முடிவை எனக்கு தெரியும், எனக்காக கர்த்தர் இந்த பூமியில ஒருவேளை எனக்கு இப்போ ஒரு வீடு கூட இல்லாம இருக்கலாம், இந்த பூமியில எனக்கு ஒரு சொத்து சுகம் இல்லாம ஒருவேளை இருக்கலாம், ஆனா கர்த்தர் வரப்போகின்ற ஃபியூச்சர் ராஜ்யத்துல, ஃபியூச்சர் கவர்மெண்ட்ல, ஃபியூச்சர் அரசியல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய அரசியல்ல எனக்கு சுதந்திரமாக இந்த பூமியை வைத்திருக்கிறார். அவரோடு கூட நானும் சேர்ந்து அரசால போகிறேன், ஆள போகிறேன் என்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்னா, ஐயோ இந்த பூமியில இந்த வீடு விட்டு நான் எங்க போறது, கர்த்தர் கொடுத்த வீடாச்சே, கர்த்தர் கொடுத்த உலக பொருளாச்சே, கர்த்தர் கொடுத்த மனைவியாச்சே, கர்த்தர் கொடுத்த கணவனாச்சே, பிள்ளைகளாச்சேன்னு சொல்லிட்டு அவங்களோட கூட இருந்துட்டு விசுவாசம் இல்லாம தற்காலத்துக்குரிய காரியத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே இருந்துவோம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாத்துக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு எப்படி நிக்கணும்னா, பொல்லாங்கலேகிற எப்படிப்பட்ட அக்னி அஸ்திரங்களா இருந்தாலும் சரி, என்னை வந்து அட்டாக் பண்ணாலும் அது என்ன என்ன செய்ய முடியாது. ஃபியூச்சர்ல கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற சுதந்திரத்தை. ஹல்லேலூயா. அப்போ ரோம சாம்ராஜ்யத்துல ரோம போர் சேவர்களுடைய கேடயம் எப்படிப்பட்டதுன்னா, அவங்க ஓடி போய் நிற்கும்போது அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் அவங்கள மூடி மறைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த கேடயம். அது உடனே அதை பிடித்து அப்படி ஒளிஞ்சுப்பாங்க. எதிரிங்க வந்து அவங்க அந்த தார், அந்த காலத்துல அந்த தாரை வந்து அந்த அம்பினுடைய முனையில தாரை முக்கி நெருப்பு கொளுத்து ஏஞ்சி விடுவாங்க. இவங்க இந்த மூலையில ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ரோம போர் சேவர் எல்லாரும் அதுல ஒரு கூட்டம் வந்து இந்த ஒரு தண்ணி தொட்டிகளை கொண்டு போவாங்க. எங்கெல்லாம் இவங்கெல்லாம் போய் நிக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த தண்ணி தொட்டிகளை போயிட்டு அவங்க வைக்கணும், தண்ணிகளை நிரப்பணும். ஒவ்வொரு நைட்டும் தண்ணி நிரப்பி மறுநாள் காலையில் போருக்காக இவங்க ஆயத்தப்படுத்தணும். அப்போ இந்த 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 கேடகம் வந்து அந்த தண்ணியில வந்து அப்படியே முக்கி வச்சு அப்படியே நிற்பாங்களாம். அங்கிருந்து அக்னி ஆஸ்திரம் அப்படியே அந்த அம்பு மூலமாக அந்த அக்னி முனையில எரிந்து கொண்டு அந்த அக்னி ஆஸ்திரம் வரும்பொழுது தண்ணியை முக்கி எடுத்து வச்ச அந்த கேடயத்துல மூடி அப்படியே மறைந்து கொள்வார்கள். அது வந்து அந்த அக்னி ஆஸ்திரத்தை அவித்து போட்டுரும். அந்த நெருப்பு இவர்களை பற்றி எரியாதபடிக்கு அந்த நெருப்பை அவித்து போடும். எதுனா இந்த கேடயம். ஓகே, அப்போ அந்த கேடயம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த பூமியில கான்ஸ்டன்டா எப்போதுமே பிசாசு தம்முடைய பொல்லாதவர்களை வைத்து அல்ல சக கிறிஸ்தவர்களை வைத்தே கூட சில நேரத்துல நம்மை தாக்குவான். விசுவாசத்தை நம்ம பொறுத்து அதை வைத்துக்கொண்டு என்னுடைய ஃபியூச்சர் இஸ் செக்யூர், என்னுடைய எதிர்காலம் எனக்கு என்னன்னு தெரியும்,
எதிர்காலத்துல கர்த்தர் எனக்கு பூமியை சுதந்திரமா வச்சிருக்கிறார், ரிவார்ட்ஸ் வச்சிருக்கிறார், நான் விட்டு கொடுக்க போவதில்லை, நான் உறுதியா நிற்க போகிறேன் என்ற ஒரு விசுவாசம். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் இப்பவே பழகி கொள்வோம் என்றால் ஃபியூச்சர்ல மகா உபத்திரவத்தின் காலத்துல அது நமக்கு யூஸ் ஆகும். Let us get used to the current situation. Let us get used to the current persecutions. ஏற்கனவே இந்த காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற உண்மையாய் நீதியாய் நிற்கக்கூடிய மனநிலை கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய உபத்திரவத்தை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க. Get used to it. அதுக்குள்ள நீங்க அதுக்கு பழக்கமுள்ளவர்களாக மாறிக்கொள்ளுங்க. அப்பதான் மகா உபத்திரவத்தின் காலத்துல இந்த பழக்கமா எனக்கு ஏற்கனவே இருக்குது என்று சொல்லி எளிதாக நீங்கள் அந்த விசுவாச கேடயத்தை நீங்கள் பிடித்தவர்களாக உங்களால் வாழ முடியும். அப்போ அந்த கிறிஸ்துவோ அல்லது எப்படிப்பட்டவர்களோ மிரட்டினாலும் நம்ம சீக்கிரத்துல விழுந்து போக மாட்டோம். தானே உள்ளவர்களா நிற்போம். ஏன்னா இந்த விசுவாசம் என்னும் கேடயம் நமக்கு இருக்கிறது. என்ன விசுவாசம்? என்னுடைய ஃபியூச்சர் செக்யூர். கர்த்தர் எனக்கு பலனை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். அந்த காரியத்துக்காக இந்த டெம்பரரி சொத்து சுகத்தை நான் விட்டு கொடுக்கவும் தயாரா இருக்கிறேன் என்ற துணியக்கூடிய ஒரு விசுவாசம். அல்லேலூயா. 17ஆம் வசனம், ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், தலை சீரா. அந்த தலை சீரா என்னன்னா ரட்சணியம், ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நாம எப்பவுமே இருக்கிறோம், அது உண்மை. ஆனா அந்த ரட்சிப்பை எப்பவுமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையினாலே தான் அதை ஃபுல்லா மெயின்டைனும் பண்ணணும். அந்த ரட்சிப்பு நான் சொல்றது, அந்த தலை சீரா, அந்த ஹெல்மெட் எவ்வளவு முக்கியம் தெரியும்னா, ஒரு அட்டாக்ல இந்த தலை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், வேற ஒன்றும் நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. தலை எவ்வளவு முக்கியம்னா, தலை போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப கடைசி காலத்துல அவன் தலைக்கு வரான். உங்க கைக்கோ காலுக்கோ உங்க உடம்புக்கோ அட்டாக் பண்றதுக்கு அவன் வரல, நேரம் அவன் தலைக்கு தான். He is coming to the head. Devil is going to target your head. லிட்டரலா கிடையாது. நம்முடைய ரட்சிப்புல இருந்து நீங்க வழி விலகிடணும். ரட்சிப்புல இருந்து நீங்க இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சுட்டு, இயேசுனா யாரும் தெரியாது, எனக்கு என்னமே தெரியாதுங்க, இயேசு நான் எல்லா கடன்லையும் விரும்புவேன், இயேசு வேணா சொல்றீங்களா விட்டுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அளவுக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான். அதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கடைசி நாட்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இயேசுனுடைய பிள்ளைகள் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை வைத்து நம்ம அறிந்திருக்கோம். சரிங்களா? அவர் இம்பர்ஃபெக்ட்னஸ் இன்டு பர்ஃபெக்ட்னஸ், அது ஒரு ப்ராசஸ். அப்ப இந்த ப்ராசஸ்ல நம்ம அந்த ப்ராசஸ்ல அப்படியே இருந்து கொண்டே இருக்கணும். இல்ல நான் கிறிஸ்தவனா இருந்துகிட்டு தான் நான் செயல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இல்லாம அப்படியே மறைமுகமா நான் அவருக்காக சாட்சியா வாழ்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நோ, யூ கேனாட். ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க, கர்த்தருக்கு என்ன தெரியும், என்னோட சூழ்நிலை தெரியும், அவர் புரிஞ்சுப்பாரு. அந்தி கிறிஸ்து வந்தாலும் அவனுடைய முத்திரையை நான் பெற்றுக்கொண்டாலும், என்னுடைய நெத்தியிலேயோ இல்லைன்னா என்னோட வலது கையிலையோ அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தர் எனக்கு இறங்குவார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்துல என்னை ஒப்பு கொடுத்தேன், என்னோட பேரை கார்டெல்லாம் எழுதி கொடுத்தேன், நான் சர்ச்சில் ஒரு மெம்பரா இருக்கிறேன். அதனால நான் என்னுடைய சூழ்நிலை நிமித்தம் அந்தி கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அந்தி கிறிஸ்துவனுடைய சொரூபத்தை, அவனுடைய மார்க்கை என்னுடைய நெத்தியில என்னோட கையில ஏந்தி கொண்டாலும் கர்த்தர் எனக்கு மனம் இறங்கி கிருபையா என்னை காப்பாத்திருவாருன்னு சொல்ற நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையில அநேகர் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. அநேகர் சொல்ல நான் கேள்வியும் பட்டிருக்கிறேன். நோ, அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களோட ரட்சிப்பை நீங்க இழந்துறீங்க. He is coming to the kill. He is coming to the head. பிசாசு உங்கள் தலையை விழுத்து விட வேண்டும், தலையை வெட்டின்னு சொல்லிட்டு வரான்.
தலை என்ன? ரட்சிப்பு. உங்களுடைய பேசிக் அந்த ஃபவுண்டேஷன், அந்த ரட்சிப்பை குலைத்து நீங்கள் ரட்சிக்கப்படாத சூழ்நிலை வந்து விட வேண்டும் என்ற ஒரு 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 திட்டத்தோட அவன் கடந்து வரான் ஃபியூச்சர்ல. அப்போ அந்த 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 நாட்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த உபகாரங்கள்லாம் போடும்போது ரட்சிப்பு என்னும் இந்த ரட்சணியம் என்னும் இந்த ரட்சிப்பு என்னும் இந்த தலை சீராவை இந்த ஹெல்மெட் மிக முக்கியமா இருக்குது. லெட் அஸ் நாட் கொஞ்ச நேரம் கூட இந்த ஹெல்மெட்டை கைட்டு வச்சிடக்கூடாது. ஒரு நாள் மட்டும் இயேசு கிறிஸ்துவை நாம மறுதளிச்சுட்டு மறாத நாள் அவர் ஏற்றுக்கொள்றேன். நோ. The moment அந்த தலை சீர் அந்த ஹெல்மெட்டை கைட்டு கொஞ்சம் வச்ச அந்த நிமிஷத்துல தலை எடுத்துருவாங்க. ஐயோ இன்னும் 2 நாள் எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் தப்பிச்சு வேற எங்கேயா போயிடுவேன். அப்போ 2 நாள் சமாளிக்கிறதுக்கு இந்த அந்தி கிறிஸ்து ஆட்களுக்கு நான் கொஞ்சம் என்னை கொஞ்சம் அப்படியே மாற்றி வேற மாதிரி காட்டிடுவேன். ஆண்டவர் இதை புரிஞ்சுப்பாரு. எனக்கு ஒரு பச்சை கை குழந்தை இருக்குது கையில், இப்போதான் கல்யாணம் ஆச்சு, இல்லை இப்போதான் நான் வேலைக்கு செஞ்சேன், இப்போதான் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இப்போதான் எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான், இல்லைன்னா ஐயோ இப்போதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது. நோ. எந்த சூழ்நிலையிலும் அந்த ரட்சிப்பு என்னும் தலை சீராவை அந்த ஹெல்மெட்டை கைட்டு வச்சிடவே கூடாது. ஐயோ ஒரு நாள் மட்டும் அவனுடைய நம்பர் 666 இல்லைன்னா அந்த அவனுடைய முத்திரையை நான் பெற்றுக்கொள்றேன், விட்டுறேன். 1 hour போதும். அப்போ 2வது ஹவர்ல நான் வந்துடுவேன், திரும்பி வந்துடுவேன். ஜஸ்ட் 1 hour நான் போயிட்டு வந்துடுறேன். நோ. அந்த 1 hourல உங்களை காலி பண்ணுவோம். Because he is coming for the kill. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரான். Thief comes to steal, to kill and to destroy. He is coming for the kill. உங்களை கொல்ற அந்த ஒரு செகண்ட் போதும். ஆண்டவரை நான் மறுதளிச்சுட்டு பேதுரு லக்கி. பேதுரு மறுதளிச்சான். ஆனால் கர்த்தர் நீ குணப்பட்ட பிற்பாடு நீ அநேகருக்கு நீ பிரயோஜனமா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்போ இல்லை. அப்போ காலகட்டம் வேற. அந்த காலகட்டம் அவன் லக்கி, இஸ் a lucky person. ஆனால் இந்த காலகட்டம் ஃபியூச்சர்ல அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட காலம் பிளஸ் அந்த ஃபியூச்சர்ல ரட்சிப்பை நாம இழக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேதுரு அந்த நேரத்தில் ரட்சிக்கப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன நீ குணப்பட்ட பிற்பாடு. இப்போ நம்ம எல்லாரும் குணப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறின பிற்பாடு, ரெவலேஷன் வந்த பிற்பாடு தான் பேதுரு ரட்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தார், எல்லாம் உண்டு. ஆனால் பேதுரு ரட்சிக்கப்பட்டது, குணப்பட்டது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் சில தெளிவு வந்த பிற்பாடு தான் ஞானஸ்நானம் அவர் பெற்று அவர் குணப்பட்டார். அப்புறம் அவர் தைரியமா உள்ளவரா மாறிட்டார். இப்ப நாம ஏற்கனவே குணப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஒரு முறை ருசி பார்த்து ரட்சிப்பை ருசி பார்த்து மறுபடியும் அவங்க பின்வாங்கி போனவர்களுக்கு மறுபடியும் அந்த ரட்சிப்பை ருசி பார்க்கறதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு கூடாத காரியம். இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் ஹூ backslidden and come back again. It's difficult. அதனால ஒருபோதும் ஆண்டவர் என்ன புரிஞ்சுப்பாரு, ரட்சிப்பை நான் இயேசு கிறிஸ்துவை நான் கொஞ்சம் மறுதளிச்சிடறேன், கொஞ்ச நேரம் தப்பிச்சுக்கிறதுக்காக. சிவசேனா வரான் சம்டைம்ஸ் உங்க இடத்துல, சர்ச்சுல பூந்துடுறான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ உண்மையா சும்மா வந்தவங்களாம் ஓடிடுங்க, இயேசு கிறிஸ்துவ உண்மையா நம்புறவங்க மட்டும் இங்க இருங்கன்னு சொன்னா, ஐயோ இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் ஓடிடுறேன், மறுவாரம் பாத்துக்கிறேன்னு சொன்னா அப்பவே நம்ம இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிட்டோம்னா இருக்கும். எல்லாருக்கும் இந்த கதை தெரியுமா தெரியல. என்ன ஒரு இடத்துல ஒரு அமெரிக்கால ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் வர்ஷிப் சர்வீஸ் முடிஞ்சது. வர்ஷிப் சர்வீஸ்ல எல்லாரும் ஒரே ஆட்டம் பாட்டம் கரகோஷம் எட்டு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அந்நிய பாஷைன்னா அப்படிப்பட்ட அந்நிய பாஷை உலகத்துல எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்நிய பாஷைக்கு அந்நிய பாஷை. நான் சும்மா இந்த கதைக்கு இன்னும் சூடு பிடிக்கிறதுக்கு சொல்றேன். பயங்கரமா பேசியெல்லாம் வேர்த்து உட்காந்து பிரசங்கம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு 2 தீவிரவாதிகள் சர்ச்சுல பூந்து டோரை மூட்டாங்க. டோரை மூடிட்டு கண்ணை வச்சு மேலே சுட்டாங்களாம். சுட்டுட்டு எல்லாருக்கும் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், யாரெல்லாம்
யாரெல்லாம் உயிர் மேல பயம் இருக்குதோ ஓடிடுங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களோ இங்க இருங்க. 5 நிமிஷம் தான் டைம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் சுட்டுருவேன். யார் மீதி இங்க இருக்கிறீங்களோ 5 நிமிஷம் 1 செகண்ட் தான்னாலும் எல்லாரும் நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி 2 தீவிரவாதிகள் 5 நிமிஷமா 1 நிமிஷம் கூட ஆகல, எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஜன்னல் வழியாகவும் டோர் வழியாகவும் கடந்து ஓட்டாங்களாம். பாஸ்டர் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 3 வயதானவர்கள் அப்படியே அவங்களால ஓட முடியல, அப்படியே உட்காந்து அவங்க என்ன யோசித்தாங்களோ தெரில உட்காந்துட்டாங்க.